ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் வர கஸ்டமர் மெசேஜுக்கு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏஐ தானாக ரிப்ளை அனுப்புனா எப்படி இருக்கும்? அதுவும் 24 மணி நேரமும் ஒரு வரி கூட கோடிங் எழுதாமல். இந்த வீடியோவில் Made.com, கூகுள் ஜெமினி ஏஐ, டைம் ஏஐ வச்சு ஒரு சலூன் பிஸ்னஸுக்கு நான் எப்படி வாட்ஸ்அப் ஏஐ அசிஸ்டன்ட் பில்ட் பண்ணேன்னு ஃபுல்லாக காமிக்கிறேன். வீடியோ முடிக்கும்போது உங்கள் வாட்ஸ்அப் தானாக கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரௌசரில் Made.com ஃபைண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் கெட் ஃப்ரீன்னு இருக்கும், இல்லை சைன் அப்னு இருக்கும். இதை ஏதாவது கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வழி என்னென்னா, கீழே இருக்கிற சைன் அப் வித் கூகுள்னு கொடுங்க, ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன ஸ்பெஷல்னா 100 கிரெடிட்ஸ் மாதம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. பிகைனராக இருந்தால் இந்த ஃப்ரீ கிரெடிட்டே போதும், நம்மளுக்கு சூப்பராக ஆட்டோமேஷன் பண்ணலாம். கர்சன் மூமெண்ட்டை நல்லா கவனிங்க. இந்த கிரியேட் சினாரியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பாக்ஸில் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் க்ளவுடுன்னு வரும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டாவோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் க்ளவுட் ஐபியையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் வேணும், செட்டப்பும் ரொம்ப கஷ்டம். நம்ம ஈஸியாக வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு மார்க்கெட்டில் நிறைய டூல் இருக்குது. ஆனால் நம்ம டைம்லைன் ஏஐயை யூஸ் பண்ண போகிறோம். இது ரெகுலர் வாட்ஸ்அப் மாதிரியே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கூகுளில் டைம்லைன் ஏஐன்னு டைப் பண்ணுங்கள், ஒரு லிங்க் வரும். இந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. டைம்லைன் ஏஐயோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பார்கோடை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க்டு டிவைஸ் கிளிக் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்னோடய நம்பரை லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே ஆன்லைன் காமிக்கும். இதுதான் கஸ்டமர்கிட்ட பேச போகிற நம்பர். அதனால் சரியான நம்பரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். டைம்லைன் ஏஐ கூட வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு Make.com கூட இந்த டைம்லைன் ஏஐயை கனெக்ட் பண்ணோம். Make.com வரேன். இந்த கர்சன் மூமெண்ட்டை நல்லா கவனிங்க. இந்த கிரியேட் சினாரியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆனதும் புக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிக்கு வெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்புக்கு தான் என்ட்ரன்ஸ் டோர் மாதிரி. கஸ்டமர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜ் டைம் லைனில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து சேரும். வெப் லிங்கை கிளிக் பண்ணி இந்த நேமை நான் மை சலூன்ட்டு நேமை மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம சலூனுக்கு தான் சேட் போர்ட் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்ததும் வெப் யூஆர்எல் லிங்க்கு சேவ் ஆகும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். டைம்லைன் ஏஐக்கு வாங்க. இங்கே இன்ட்ராக்ஷன் வெப்புக்கு கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆட் எண்ட் பாயிண்ட் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட் பாயிண்ட் யூஆர்எல்ல Make.comல காப்பி பண்ண யூஆர்எல் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே ஈவெண்ட் டைப்பை கிளிக் பண்ணி ரிசீவ்டு நியூன்னு செட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு மெசேஜ் வந்த உடனே இது ட்ரிகர் ஆகணும். அதனால் இதுதான் சரியான ஈவெண்ட். எண்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரு Make.com டைம்லைன் ஏஐயோட கனெக்ட் ஆகிடுச்சு. Make.com வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகே, எஸ், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த ரன் திஸ் மாடல் கொடுங்க. எக்ஸிஸ்டிங் டேட்டாவே கொடுத்துக்கலாம், ஏன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இதை ரன் பண்ணாதான் இதில் இருக்கிற டேட்டா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு சென்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் கனெக்ஷனை ரெடி பண்ணிட்டோம். ஃபேஸ்புக் அப்புறம் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஜெமினி ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். மெசேஜ் ரிசீவ் பண்ணி ஹியூமன் மாதிரி பதில் சொல்கிறதுக்கு ஒரு பிரெயின் தேவை. இந்த கூகுள் ஜெமினி ஹியூமன் பிரெயின் மாதிரி செயல்பட போகுது. இந்த ஜெமினி ஏஐயில் நிறைய மெசேஜ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையானது ஜென்ரேட் ஏ ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் கே கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கனெக்ஷன் நேம் வரும். உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ அதையே வச்சுக்கிறேன். ஆப் ஏபிஐ கீயை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்? கூகுள் ஏ ஸ்டுடியோக்கு போங்க. இந்த கீன்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ வந்துடுச்சு. இங்கே கிரியேட் ஏபி கீன்னு இருக்குது, அங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நேம் வந்து மை சலூன் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கிரியேட் ஏ கீ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூனிக்கான ஒரு ஏபிஐ கீயை ரெடி பண்ணிச்சு. இதை காப்பி பண்ணி Make.com வாங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், சேவ்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஜெமினி ஏஐயோட Make.com கனெக்ட் ஆகிடுச்சு. ஏஐ மாடலில் ஜெமினி 3.5 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா ரோவில் யூசர் செட் பண்ணிக்கோங்க.
வாட்ஸில் மெசேஜ் டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு தான் தேவை. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் டெக்ஸ்ட் ஸ்பீடில் கஸ்டமர் அனுப்பின ஆக்சுவல் டெக்ஸ்ட்டை மேப் பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற வெப்புக் டேட்டாவிலிருந்து வருது. அதாவது கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் என்ன டைப் பண்ணுறாங்களோ அது ஸ்ட்ரெயிட்டாக ஜெமினிக்கு ப்ராம்ப்டாக மாறிடும். ஜென்ரல் கான்ஃபிகரேஷனில் ரெஸ்பான்ஸில் டெக்ஸ்ட்னே கொடுத்துக்குங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரன் ஒன்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். ஜெமினி ஆல்ரெடி ரிப்ளை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஹை தேர், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? பைப்லைன் வேலை செய்யுது. ஆனால் இப்போது ஜெமினிக்கு நம்ம சலூன் பற்றி எதுவுமே தெரியாது. அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சரி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜெமினி ஏஐ ஆப் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணுங்கள். வேல்யூன்ற விண்டோவில் ஏஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நானே எழுதாமல் ChatGPT கிட்ட கொடுத்து எழுத சொன்னேன். டைப் பண்ணது make.com ஜெமினியை வச்சு வாட்ஸ்அப் சலூன் அசிஸ்டண்ட்டுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் எழுதுன்னு பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்குன்னு ஒரு ஃபுல் பர்சனாலிட்டி. கஸ்டமர் எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணுறாங்களோ அதே லாங்குவேஜில் ரிப்ளை பண்ணுற எல்லாம் தெரிஞ்சு பேசுகிற ஒரு ப்ரொஃபஷனல் சலூன் அசிஸ்டண்ட். இதை காப்பி பண்ணி make.comல வேல்யூன்ற காலத்தில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போது ஜெமினி சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்துருச்சு. இப்போது ஜெமினி கொடுத்த ரிப்ளையை கஸ்டமர்கிட்ட திருப்பி சென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆனதும் HTTPன்னு மாடலில் டைப் பண்ணுங்கள். இந்த HTTPயை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் ஏகே ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நான் டைம்லைன் ஏஐயோட பப்ளிக் ஏபிஐயை கனெக்ட் பண்ண போகிறேன். ஆத்தென்டிகேஷன் டைப்பில் நோ ஆத்தென்டிகேஷன் கொடுத்துக்குங்க. நம்ம டைம்லைன் ஏஐயோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். டைம்லைன் ஏஐக்கு வந்துடுங்க. வந்தவுடனே இன்ட்ராக்ஷன் பப்ளிக் ஏபிஐக்கு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பப்ளிக் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இருக்கும். எக்ஸாக்ட் எண்ட் பாயிண்ட்டு அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே கிடைக்கும். யூஆர்எல் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இந்த பேஸ் யூஆர்எலை காப்பி பண்ணி make.com வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட முடியல. இதுக்கு எண்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். இந்த லெஃப்டில் வந்தீங்கன்னா மெசேஜ் இல்லை சென்ட் மெசேஜ் டு சேட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ட்ரை இட் கொடுத்தீங்கன்னா மேலே போஸ்ட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மறுபடியும் make.com வாங்க. இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி இந்த ஏபிஐ இன்ட்ராக்ஷன் ஏற்கனவே இருக்குது, அதனால் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே சேட் ஐடி இருக்குல்ல, சேட் ஐடி டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஜெமினி கொடுத்துருக்க சேட் ஐடியை மேப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மேப் பண்ணிட்டோம். கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெத்தடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு போஸ்ட்டு தான் தேவை. ஏன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்டு தான் பெட்டர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டர் பாட்டை கொடுக்கலாம். ஆட் ஹெட்டரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நேம்ன்ற இடத்துல டைம்லைன் ஏஐக்கு வாங்க. இங்கே இருக்கிற ஆத்தரைசேஷனை காப்பி பண்ணி ஹெட்டர் பாட்டில் நேம்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூக்கு அகைன் டைம்லைன் ஏஐக்கு வாங்க. இந்த இடத்துல இதை காப்பி பண்ணி அப்படியே அந்த வேல்யூ காலத்தில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாடி கண்டென்ட் டைப் இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்ண வேண்டிய மெசேஜ் எப்படி இருக்கணுன்றது நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். டைப்பில் அப்ளிகேஷன் ஜேசன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாடி இன்புட் மெத்தடில் ஜேசன் ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்க போகிறோம். ஜேசனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாடி கண்டென்ட்டு ஜேசன் மெத்தடில் தான் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலான்றது நீங்கள் ChatGPTயில் எடுத்துக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜெமினி ஏஐலேருந்து வந்திருக்கிற ரிப்ளையை ரிசல்ட் நான் மேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ரன் திஸ் மாடல் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. எந்த எரரும் இல்லை. இதுதான் ஃபுல் ஆட்டோமேஷன். வெப்புக் மூலயமா ஒரு மெசேஜ் வருது. ஜெமினி ஒரு ஸ்மார்ட்டாக ரிப்ளை ஜென்ரேட் பண்ணுது. HTTP மாடல் அந்த ரிப்ளையை ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்புக்கு அனுப்புது. ஆக்டிவ் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. இதுதான் ஆட்டோமேஷன் ஆன் பண்ணுற இடம். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வர ஒவ்வொரு மெசேஜுக்கும் இனிமேல் ரிப்ளை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது ரியலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த நம்பருக்கு சிம்பிளாக ஹைன்னு மெசேஜ் அனுப்புகிறேன். பாருங்கள், உடனே ரிப்ளை வந்துடும். இப்போ வாட் ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடர்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஹியூமன் ரிப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுது. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் டெம்ப்ளேட் மெசேஜ் இல்லாமல் அதுவே ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்குது. ஓகே கைஸ், ஒரு லைன் கூட கோடிங் எழுதாமல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபைனலாக
ஃபுல் ஏஐ அசிஸ்டன்ட் பில்ட் பண்ணிட்டோம். இந்த சேம் செட்டப் எந்த பிஸ்னஸுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ப்ராம்ப்ட் மட்டும் உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. சிஸ்டம் ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பர்ஃபெக்டாக இங்கே ஒர்க் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி ஏஐ ஆட்டோமேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு டைப் பண்ணுங்கள்.